ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மகாபலிபுரத்தில் இருக்குது. இது ஒரு சரிவான பாறை மேலே ஒரு பெரிய உருண்டை கல், எந்தவித அடைப்பும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கி. இது ஊர் மக்கள் பலரால் கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி கிருஷ்ணருக்கும் இந்த உருண்டைக்கல்லுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்கார காலத்தில் ஏதாவது இந்த கல் உருண்டு பெரிய சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் பார்வையிட்டால் மக்கள் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த உருண்டைக்கல்லை நிறைய யானைகள் மூலமாக வச்சு தள்ளதுக்கு முயற்சி மேற்கொண்டாங்க. ஆனால் தள்ள முடியலை. இந்த கல் கிட்டத்தட்ட 250 டன்னு எடை உள்ள கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது மகாபலிபுரத்தில் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ சாய்வான பாறை மேலே இந்த கல் எப்படி நிற்கிது பாருங்கள். அதுவும் ஒரு சமதளமான கல்லுன்னா கூட நம்மளுக்கு ஓகே அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம். எவ்வளோ ஒரு உருண்டையான கல், எவ்வளோ சாய்வான பாறை மேலே நிற்கின்னு பாருங்கள். எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கும். அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.